இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்போடு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானிப்பதற்கு முன்பு ஒரு நிமிடம் நாம் ஜெபிப்போம். இரக்கமுள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே, நீர் எங்களுக்கு தந்திருக்கிற இந்த நல்ல வாய்ப்பிற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். உம்முடைய சமூகத்தில் நாங்கள் செலவிடுகிற நேரம் ஆண்டவருடைய மகிமை எங்கள் வாழ்வில் விளங்குகிற நேரமாக ஆண்டவர் ஆசீர்வதித்து தாரும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள தகப்பனே, ஆமென். பிரியமானவர்களே, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 17வது வசனத்தை நான் படிக்கிறேன். மத்தேயு 5:17. நியாய பிரமாணத்தை ஆனாலும் தீர்க்க தரிசனங்களை ஆனாலும் அழிக்கிறதற்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதேயுங்கள். அழிக்கிறதற்கல்ல, நிறைவேற்றுகிறதற்கே வந்தேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறதை கவனியுங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் சொல்லுகிறார், நியாய பிரமாணத்தை ஆனாலும் தீர்க்க தரிசனங்களை ஆனாலும் அழிக்கிறதற்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதேயுங்கள். அழிக்கிறதற்கல்ல, நிறைவேற்றுகிறதற்கே வந்தேன். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மால் இயலாத காரியத்தை நம்மில் நிறைவேற்றும்படிக்கு வந்திருக்கிறார். தொடர்ந்து உள்ள வசனத்தை படிக்கிறேன், கவனியுங்கள். 18வது வசனத்திலிருந்து, வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் நியாய பிரமாணத்தில் உள்ளதெல்லாம் நிறைவேறும் அளவும். ஆண்டவர் வானத்தையும் பூமியையும் ஒப்பிடுகிறார். வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் நியாய பிரமாணத்தில் உள்ளதெல்லாம் நிறைவேறும் அளவும் அதில் ஒரு சிறு எழுத்தாகிலும் ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் ஒளிந்து போகாது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறதை கவனியுங்கள். மறுபடியும் 19வது வசனத்திலே, ஆகையால் இந்த கற்பனைகள் எல்லாவற்றிலும் சிறிதானதொன்றையாகிலும் மீறி அவ்விதமாய் மனுஷருக்கு போதிக்கிறவன் பரலோக ராஜ்யத்தில் எல்லாரிலும் சிறியவன் எனப்படுவான். இவைகளை கை கொண்டு போதிக்கிறவனோ பரலோக ராஜ்யத்தில் பெரியவன் எனப்படுவான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். 20வது வசனத்தை பாருங்கள். வேதபாரகர் பரிசேயர் என்பவர்களுடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாயிராவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகவே வேதபாரகர் பரிசேயர் என்பவர்களுடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாயிருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறதை கவனியுங்கள். ஆகவே பிரியமானவர்களே, ஆண்டவர் நியாய பிரமாணத்தை ஆனாலும் தீர்க்க தரிசனங்களை ஆனாலும் அழிக்கிறதற்கு வரவில்லை. இயேசு கிறிஸ்து அதை நம்மிலே நிறைவேற்றும்படி வந்திருக்கிறார். இதை தொடர்ந்து நாம் இந்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரத்தில் நாம் படிக்கும்போது 21வது வசனம் முதல் 26 வரையுள்ள வசனங்களில் ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். கொலை செய்யாதிருப்பாயாக என்பதும் கொலை செய்கிறவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான் என்பதும் பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டதென்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி தன் சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்பவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான் என்று சொல்லி மறுபடியும் ஆண்டவர் அந்த வசனத்தை படித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்து நம்மிலே நிறைவேற்ற விரும்புகிற காரியத்தை அங்கு நாம் படிக்கிறோம். அதே போல 2வதாக ஆண்டவர் சொல்லுகிறதை பாருங்கள். 27வது வசனம் முதல் 30 வரையுள்ள வசனங்களில் ஆண்டவர் சொல்லுகிறார், விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்பது பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டதென்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் மறுபடியும் அதிலே ஆண்டவர் விளக்குகிறதை நாம் படிக்கிறோம், நம்மில் நிறைவேற்றுகிறதை படிக்கிறோம். மறுபடியும் 3வது ஒரு காரியம் 31வது வசனத்தில் இருந்து 32 வரையுள்ள வசனங்களை நாம் படிக்கும் போது, தன் மனைவியை தள்ளிவிடுகிற எவனும் தள்ளுதற் சீட்டை அவளுக்கு கொடுக்க கடவன் என்று உரைக்கப்பட்டது. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று மறுபடியும் ஆண்டவர் தம்முடைய நியாய பிரமாணத்தை நிறைவேற்றுகிறதை படிக்கிறோம். 4வது 33வது வசனம் முதல் 37 வரையுள்ள வசனங்களை நாம் படிக்கும் போது
அன்றியும் பொய்யானை இடாமல் உன் ஆணைகளை கர்த்தர் முன்னிலையாய் செலுத்துவாயாக என்று பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டதென்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று ஆண்டவர் மறுபடியும் செய்ய வேண்டிய காரியத்தை, அவர் நம்மில் நிறைவேற்றுகிற காரியத்தை அங்கு சொல்லுகிறது நாம் படிக்கிறோம். மறுபடியும் 5வது 38வது வசனம் முதல் 42 வரையுள்ள வசனங்களில் கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று உரைக்கப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம் என்று சொல்லி ஆண்டவர் மறுபடியும் நம்மிலே நிறைவேற்றுகிற காரியத்தை அங்கு சொல்லுகிறதை நாம் படிக்கிறோம். மறுபடியும் 6வது 43வது வசனம் முதல் 48 வரையுள்ள வசனங்களில் ஆண்டவர் உனக்கு அடுத்தவனை சிநேகித்து உன் சத்துருவை பகைப்பாயாக என்று சொல்லப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள் என்று சொல்லி மறுபடியும் அவர் நம்மில் நிறைவேற்றுகிற காரியத்தை இந்த பகுதியிலே நாம் படிக்கிறோம். இப்படி ஆண்டவர் 6 பகுதிகளை ஆண்டவர் சொல்லி இருக்கிறதை நாம் படிக்கிறோம் பிரியமானவர்களே. ஆகவே ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியத்தை நாம் நினைக்க வேண்டும். வேத பாரகர் பரிசேயர் என்பவர்களுடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாயிராவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்படியானால் ஆண்டவருக்கு நம்மை பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க செய்ய வேண்டும். ஆகவே அதிலும் மேன்மையான ஒரு காரியத்தை நம் ஒவ்வொருவரிலும் செய்யும்படி ஆண்டவர் இப்பொழுது நம் நடுவில் வந்திருக்கிறார். ஆண்டவர் நம்மை ரொம்ப நேசிக்கிறார் பிரியமானவர்களே. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்லுகிற காரியத்தை, ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரம், ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரத்தை கவனியுங்கள். இங்கு 2-3 வசனத்தை நான் படிக்கிறேன். கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று விடுதலையாக்கிற்றே என்று சொல்லி ஆண்டவர் ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்று ஒரு காரியத்தை அறிமுகப்படுத்துகிறார். அது என்ன செய்கிறது? 3வது வசனத்திலே அது எப்படி எனில், மாம்சத்தினாலே பலவீனமாயிருந்த நியாய பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு. பிரியமானவர்களே, தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். 4வது வசனம், மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற நம்மிடத்தில் நியாய பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படிக்கே அப்படி செய்தார். பிரியமானவர்களே, ஆண்டவர் தம்முடைய இரக்கத்தினால் நம் ஒவ்வொருவருடைய வாழ்விலும், ஆவியின்படி நடக்கிற நம் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் நியாய பிரமாணத்தின் நீதி நிறைவேற செய்கிற ஒரு ஆண்டவரை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்துருளி இவ்வளவாய் உலகில் அன்பு கூர்ந்தவர். நம்மால் இயலாதவைகளை தம்முடைய ஆவியினால் நம்மை நிரப்பி ஆண்டவர் நியாய பிரமாணத்தை ஆனாலும் தீர்க்க தரிசனங்களை ஆனாலும் அழிக்கிறதற்கு வரவில்லை, அதை உன்னிலே நான் நிறைவேற்றும்படி வந்திருக்கிறேன் மகனே, நான் அதை உன்னிலே நிறைவேற்றும்படி வந்திருக்கிறேன் மகளே என்று ஆண்டவர் சொல்லுகிறதை கவனியுங்கள் பிரியமானவர்களே. நாம் ரோமருக்கு எழுதின நிருபம் 13வது அதிகாரம் 10வது வசனத்தை பாருங்கள். ரோமர் 13வது அதிகாரம் 10வது வசனம், அன்பானது பிறனுக்கு பொல்லாங்கு செய்யாது, ஆதலால் அன்பு நியாய பிரமாணத்தின் நிறைவேறுதலாயிருக்கிறது என்று சொல்லுகிறதை கவனியுங்கள். ஆண்டவர் நியாய பிரமாணத்தை நம்மில் நிறைவேற்றுவதற்கு தம்முடைய அன்பின் ஆவியால் நம்மை நிரப்புகிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 22வது அதிகாரம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 22வது அதிகாரம் 38, 39 வசனங்களை கவனியுங்கள். மத்தேயு 22, 38, 39 அவர் சொல்லுகிறதை பாருங்கள். 36வது வசனத்திலிருந்து நான் படிக்கிறேன். போதகரே, நியாய பிரமாணத்திலே எந்த கற்பனை பிரதானமானது என்று கேட்டான். இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. இது முதலாம் பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற 2ஆம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே.
இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாயப்பிரமாணம் முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கியிருக்கிறது. ஆண்டவர் இதை நம்மிலே நிறைவேற்றுவதற்கு ஒரு காரியத்தை செய்தார். ரோமருக்கு எழுதின நிருபம் 5வது அதிகாரத்தில் பாருங்கள், ஆண்டவர் 5வது வசனத்துல சொல்லுகிற காரியத்தை பாருங்கள். அவர் தம்முடைய ஆவியை நமக்குள் ஊற்றி, மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் ஆண்டவர் இந்த பிரமாணத்தை நம்முடைய வாழ்வில் நிறைவேற்றுகிறார். ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போமா? நம்மிலும் ஆண்டவர் மகிமைப்படட்டும். இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் நாங்கள் எங்களை தாழ்த்துகிறோம். தேவ அன்பு எங்கள் இருதயத்தில் ஊற்றப்படுகிறதே, இந்த மேன்மைக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவர் நியாய பிரமாணத்தை ஆனாலும் தீர்க்க தரிசனங்களை ஆனாலும் எங்களிலே நிறைவேற்றும்படி வந்திருக்கிறீரே, உம்மை வரவேற்கிறோம். இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள தகப்பனே, ஆமென்.